தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். தமிழ்நாட்டுக்கு வருவாய் நன்றாக வருகிறது, ஆனால் அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. நாம் இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் பிள்ளையின் கல்வி, நம் குடும்பத்தின் மருத்துவம், நமது கிராம சாலை ஆகியவற்றில் இருந்து திருடப்பட்ட ஒரு ரூபாய்க்கு சமம். தமிழ்நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் நம்மிடம் எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் கூறியுள்ளது. ஆனால் உங்கள் டிவிகேவின் பதில் மற்ற கட்சிகளிடம் இருந்து வேறுபட்டது. தமிழ்நாடு அரசால் தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களிடமிருந்து வரியாக ஒரு ரூபாய் கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வேணும் தானே? இதுவரைக்கும் நம்மளை ஏமாத்தின இந்த அனுபவசாலிங்க ஆட்சி போதும் தானே?